இப்போ நம்ம ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அபவுட் ஏ பேராகிராஃப் பார்க்க போகிறோம். இதில் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதனுடைய ஆன்சர் பேஜ் நம்பர் 2 எடுங்க. 2ல் இருக்குது பாருங்கள். ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். There is a need to understand the functioning of the economy at the aggregate level to evolve suitable strategies and to solve the basic problems prevailing in an economy. அதாவது ஒரு பொருளாதார அமைப்புடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் புரிஞ்சு கொள்ளணும்னா அதுக்கு தேவையான சரியான யுக்தியை மாற்றவும் மற்றும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. Understanding the future problems, needs and challenges of an economy as a whole is important to evolve precautionary measures. Understanding the future problem na இது வரப்போகிற பிரச்சனைகளையும் needs and challenges of an economy, அதாவது பொருளாதாரத்தில் இருக்க challenges இதெல்லாமே வந்து as a whole is important to evolve precautionary measures. இது எல்லாமே இதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு நமக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நமக்கு உதவி புரிகிறது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட்ஸ் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆம்பிள்னால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது. நமக்கு யாருக்கு கொடுக்குதுன்னா டு யூஸ் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. அதாவது சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக ரியாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கொடுக்குது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் டு மேக் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் அண்ட் அனலைசஸ் ஆஃப் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். பொருளாதார குறியீடுகளை பகுத்தாயவும் அவைகளை ஒப்பிடவும் பேரியல் பொருளாதாரம் உதவியாக இருக்குது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் பெட்டர் ப்ரெடிக்ஷன் அபவுட் ஃபியூச்சர் அண்ட் டு ஃபார்முலேட் சூட்டபிள் பாலிசிஸ் டு அவாய்ட் எக்கனாமிக் கிரைசிசஸ். பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காணறதுக்கும் சரியான கொள்கைகளை உருவாக்கவும் எதிர்காலத்தில் நடப்பவைகளை முன்னாடியே கணிக்கிறதுக்கும் பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. கொஸ்டின் நம்பர் 29, டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 4ல் எக்கனாமிக் சிஸ்டம் டிஸ்கிரைப் த different types of economic system. Economic system refers to the manner in which individuals and institutions are connected together to carry out economic activities in a particular area. பொருளாதார அமைப்பு முறைன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்களையும் நிறுவனங்களையும் ஒருங்கிணைச்சு பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஆகும். இட் இஸ் த மெத்தடாலஜி ஆஃப் டூயிங் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்கான மெத்தடாலஜி இது. தேர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். என்னென்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, சோஷியலிஸ்டிக் எக்கனாமி, மிக்சட் எக்கனாமி. The 30 question, outline the major merits of capitalism. Page number 6. Page number 6 எடுத்துக்கோங்க. Outline the merits of capitalism. First one இதில் மெரிட்ஸ்னால் அதனால் நமக்கு ஏற்படுற நன்மைகள். கேபிட்டலிசம் ஏற்படுற நன்மைகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு automatic working. Without any government intervention, the economy works automatically. அதாவது தானாகவே நடக்கிறது. இதில் வந்து எந்த வித யாரோட தலையீடுமே இல்லாமல் பொருளாதாரம் தானாகவே இதில் செயல்படும். Efficient use of resource. All resources are put into optimum uses. இதில் வந்து ரிசோர்ஸ்னால் வளங்கள் இல்லை, எல்லா வளங்களையுமே இதில் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. இதில் மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம இந்த சைட் ஹெட்டிங்கை படிச்சுக்கிட்டாலே போதும், உள்ளே என்ன இருக்குன்றதை நமக்கு தானே ஞாபகம் வரணும். சைட் ஹெட்டிங்ஸ்லேயே அது உள்ளே என்ன இருக்குன்ற பொருளும் இருக்க மாதிரி சேர்ந்துருக்கு. தேர்ட் பாருங்கள், இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க். இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க்குன்னு போது ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதுக்கான இன்சென்டிவ் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் இஸ் என்கரேஜ் அண்ட் entrepreneurs get more profit for more efficiency. Fourth one, economic progress.
ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் ஆர் வெரி ஹை இன் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக்ஸ். பொருளாதார அமைப்பில் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் இதில் அதிகமாக இருக்கும். 5th பாயிண்ட், கன்சியூமர்ஸ் sovereignty, நுகர்வோருடைய இறையாண்மை. ஆல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் லிமிட்டட் அட் சாட்டிஸ்ஃபையிங் த கன்சியூமர்ஸ். இதில் உற்பத்தி நடவடிக்கை எல்லாமே நுகர்வோர்களை திருப்தி பண்ணுற அளவில் அவங்கள திருப்தி செய்கிறதா இதில் முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஹையர் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன், increase in saving and investment leads to higher rates of capital formation. முதலீடு அதிகரிக்கும். இதில் சேமிப்பும் முதலீடும் அதிகரிக்கும். மூலதன ஆக்க விதத்தை உயர்த்த வழிவகுக்கும். இதில் சேமிப்பு முதலீடும் என்ன இது மூலமாக அவங்களுக்கு அதிகரிக்குது. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி. ஆஸ் ப்ராஃபிட் இஸ் எய்ம்ட் அட் ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட் ஆன் நியூ டெக்னாலஜி அண்ட் ப்ரொடியூஸ் குவாலிட்டி குட்ஸ். இதில் லாபம் ஜாஸ்தி இருக்கிறதால, லாப நோக்கம் இருக்கிறதால உற்பத்தியாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்து தரமான பொருட்களை உற்பத்தி செய்கின்றனர். இண்டிகேட் த டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம். டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம் இதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ரெட் டேபிசம் அண்ட் பியூரோக்ரசி. As decisions are taken by government agencies, approval of many officials and movements of files from one table to other take times and leads to red tapism. அதாவது red tapism and bureaucracy என்னென்னா, இதில் கவர்மெண்ட் தான் எல்லா டெசிஷன்ஸுமே எடுக்கிறதால நம்மளோட ஒரு ஃபைலு ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு போகிறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. இதுதான் ரெட் டேபிசம் அண்ட் பியூரோக்ரசி. அடுத்தது absence of incentive. The major limitation of socialism is that this system does not provide any incentive for efficiency. இதில் சமத்துவத்தினுடைய மிகப்பெரிய குறை என்பது என்னென்னா, இந்த முறையில் திறமைக்கு எந்த ஊக்கமும் அளிப்பதில்லை. therefore productivity also suffer. அதனால் உற்பத்தி திறனும் பாதிக்கப்படும். Limited freedom of choice. Consumers do not enjoy freedom of choice over the consumption of goods and services. இதில் பண்டங்கள் மற்றும் பணிகளை நுகர்வதில் தெரிவு செய்யும் சுதந்திரம் நுகர்வோரால் அனுபவிக்க முடியாது. அடுத்தது concentration of power. The state takes all major decisions. The private takes no initiatives in making economic decisions. Hence, the state is more powerful and misuse of power can also take place. இதில் அரசு எல்லா முடிவுகளும் எடுக்கிறது. பொருளாதார தீர்மானங்களில் தனியார் எந்த முயற்சியுமே எடுக்கிறதில்ல. அதனால் அரசை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வாய்ப்பாகவும் அமைகிறது. Next 32. Enumerate the future of mixed economy. Take page number 9. Enumerate the features of mixed economy. Ownership of property and means of production. The means of production and properties are owned by enumerate the features of mixed economy. Ownership of property and means of production. The means of production and properties are owned by both private and public. Public and private have the right to purchase, use or transfer their resources. அதாவது இதில் உற்பத்தி சாதனங்களும் சொத்துக்களும் தனியார் மற்றும் பொதுத்துறைக்கு சொந்தமாக இருக்கும். பொதுத்துறையும் தனியார் துறையும் வளங்களை கொள்முதல் செய்யவும் பயன்படுத்தவும் அல்லது மாற்றவும் உரிமை இருக்குது. இதில் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ். In mixed economy, both private and public, mixedனாலே private, public ரெண்டுமே சேர்ந்தது தான் exist. Private industries undertake activities primarily for profit. Private
இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்பவுமே வந்து மோட்டிவேஷனே ப்ராஃபிட் தான். பப்ளிக் செக்டர் firms are owned by the government with a view to maximize social welfare. பப்ளிக் செக்டர்ஸ் கூடிய மெயின் இதுவே என்னென்னா சோஷியல் வெல்ஃபேர் தான். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் இதில் இருக்குது. எக்கனாமிக் பிளானிங். த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி ப்ரிப்பேர்ஸ் த எக்கனாமிக் பிளான்ஸ். National plans are drawn up by the government and both private and public sectors abide. இதில் the central planning authority prepares the இதில் எக்கனாமிக் பிளானிங்ஸை வந்து சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் எல்லாமே எடுக்கும். நேஷ்னல் பிளான்ஸ் ஆர் ட்ரான் பை த கவர்மெண்ட் அண்ட் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ் இதில் ரெண்டு பேருமே இதை ஒபே பண்ணுவாங்க. ஃபோர்த், சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். த பேசிக் ப்ராப்ளம் ஆஃப் வாட் டு ப்ரொடியூஸ், how to produce, for whom to produce, and how to distribute are solved through the price mechanism as well as state intervention. இதில் எதனை உற்பத்தி பண்ணுறது, எப்படி உற்பத்தி செய்கிறது, யாருக்காக உற்பத்தி செய்கிறது மற்றும் எப்படி பகிர்ந்தளிப்பது போன்ற அடிப்படை பிரச்சனைகளை விலை இயக்க முறை மற்றும் அரசின் தலையீடு மூலமாக இது தீர்க்கப்படும். அடுத்தது freedom and control. Though private has freedom to own resources, produce goods and services and distribute the same, the overall control on economic activities rests with the government. அதாவது வளங்கள் உரிமை கொண்டாடுறதுக்கும் பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்து பகிரவும் தனியாருக்கு சுதந்திரம் இருந்தாலும் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் அரசிடமே இருக்கும். Next, number 33, question number. Distinguish between capitalism and globalism. இதனுடைய ஆன்சரு பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. இப்போ இங்கே டிஸ்டிங்கிஷன் சொல்கிறதால நம்ம ஆன்சரை இதை மாதிரி பிரித்து எழுதினோம்னா நமக்கு மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கேபிட்டலிசம், குளோபலிசம். கேபிட்டலிசம்னு என்னென்னா ஆடம் ஸ்மித் இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். இதில் த டேர்ம் காயின்ட் பை மேன்ஃப்ரெட் டி ஸ்டெஜர். இது வந்து 1776ல், குளோபலிசம் 2002ல். கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் ஏ ஃப்ரீ எக்கானமி. இதில் த நியூ மார்க்கெட் ஐடியாலஜி ஆஃப் குளோபலைசேஷன். கேபிட்டலிசமில் த சிஸ்டம் வேர் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரைவேட்லி ஓன்ட் அண்ட் மார்க்கெட் டிட்டர்மைன்ஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். கேபிட்டலிசம் வந்து ப்ரைவேட் ஓனர்ஸ்து அண்ட் டிட்டர்மைன்ஸ் த மார்க்கெட் தான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை டிட்டர்மின் பண்ணும். குளோபலிசமில் அண்ட் எக்கனாமிக் சிஸ்டம் வேர் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எ நேஷன் ஆர் இன்டர்கனெக்டட் அண்ட் இன்டர்டிபெண்ட் ஆன் ஈச் அதர் நேஷன்ஸ். இதில் வந்து ஒரு நாடு இன்னொரு நாடை டிபெண்ட்டாக இருக்குது. இது எல்லா நாடுமே இதில் கனெக்ட் ஆகிருக்கு. அதுதான் குளோபலைசேஷன். குளோபலிசம். த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் மினிமம் அண்ட் மார்க்கெட் டிட்டர்மைன்ஸ் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இதில் வந்து கவர்மெண்ட் தலையீடு அதிகமாக இருக்காது, மார்க்கெட்டு தான் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இதில் முடிவு பண்ணும். குளோபலிசமில் கனெக்ட்ஸ் நேஷன்ஸ் டுகெதர், எல்லா நாடையும் ஒன்றா சேர்க்கும் த்ரூ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மூலமாக அண்ட் எய்மிங் அட் குளோபல் டெவலப்மெண்ட். 34. Briefly explain the two-sector circular flow model. Page number 11ல் there are only two sectors, namely household sector and firm sector. இதில் ஃபஸ்ட்டு household sector. The household sector is the sole buyer of goods and services and the sole supplier of factors of production, that is land, labor, capital and organization. It spends its entire income on the purchase of goods and services produced by the business sector. இதில் வந்து இல்லத்துறை, ஹவுஸ்ஹோல்டுன்றத இல்லத்துறை. இதில் இல்லை பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்கும் ஒரே துறையும் நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் அமைப்பு ஆகிய உற்பத்தி காரணிகளை அளிக்கும் ஒரே துறையும் ஆகும். இத்துறையில் அதனுடைய அனைத்து வருவாயும் நிறுவனத்துறை தயாரிக்கும் பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்க பயன்படுத்துகிறது. The household sector receives income from firm sector by providing the factors of production owned by it. The household sector receives income. Household sectorsக்கு income எங்கேருந்து வருதுன்னா from firm sector கிட்டேருந்து கிடைக்குது. By providing the factors of
ப்ரொடக்ஷன் ஓன்ட் பை இட், அதனுடைய அதுக்கு சொந்தமான உற்பத்தி காரணிகளை அளிப்பதன் மூலம் இது வருவாயை பெறுகிறது. அடுத்தது firms, நிறுவனம். The firm sector generates its revenue by selling goods and services to the household sector. Firms அதனுடைய ரெவென்யூ, அதுக்கு வருமானம் எங்கே எப்படி கிடைக்குதுன்னா செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்ஸ்க்கு செல் பண்ணுறதுல அதுக்கு கிடைக்குது. இட் ஹையர்ஸ் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், தட் இஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். நிறுவனத்துறை என்ன பண்ணுது, பொருள் மற்றும் பணிகளை இல்லத்துக்கு விற்பனை செஞ்சு ஆர்மூலம் வருவாயை ஈட்டுகிறது பார்த்தோம். இல்லத்துக்கு சொந்தமான நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் அமைப்பு ஆகிய உற்பத்தி காரணிகளை அது பணி அமர்த்திக் கொள்கிறது. The firm sector sells the entire output to households. அதனுடைய அனைத்து உற்பத்தியுமே அது இல்லத்துறைக்கு விற்பனை செய்கிறது.